உன் பொதுச் செயலரில் தூங்க முடியாமல் எந்திரிக்காம அதுக்கு ஏன் பொதுச் செயலர் எவ்வளோ மேட்ரு? ஏன் பொதுச் செயலரை பார்த்து நீ மீம்ஸ் போட்டுட்டு இருக்க? எந்திரிச்சு ஒரு வாக்கிங் பண்ண சொல்லுவோம் பொதுச் செயலரை. சட்டசபையில் உட்காந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு எதிர்கட்சிகளை என்ன அவை நாடா, ஒரு அவை நாவடக்கம் கூட தெரியாமல் சட்டசபையை கேலி பொருளாக்கிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சட்டசபைக்கு போனால் ஐயா உதயநிதி வாழ்க, ஐயா உதயநிதி என்ன தியாகி அவரு? சட்டசபையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது கேள்வி கேட்டால் போதும், என் மேலே ஒரு எஃப்ஐஆர், நான் புரட்சியை உருவாக்கிட்டேன்னா. ஆமாம், எல்லாம் ஊர்லேருந்து எல்லாம் ஆம்ஸ் இறக்கி நடு ரோட்டில் நின்று துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு எஃப்ஐஆர், இதுக்கு ஒரு மிரட்டல். அதில் துரைமுருகன் நாங்கள் என்ன நடக்கணும், தைரியம் இருந்தால் கை வைங்கடா, என் தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தால் கை வைங்கடா. என்ன அதிகாரம் இருந்தால், போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தால் முதல் வீட்டுக்குள்ளே போயிடுங்க. நான் கேட்குறேன், ஒட்டுமொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்கள் வீடு தேடி வருவாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஆயுத எழுத்து படம் பார்த்துருக்கீங்களா? பெரிய ரவுடி எழுத்து நிற்பாங்க. அந்த படத்தில் மணிரத்னம் சார் எழுதியிருப்பாரு, இளைஞர் புரட்சி. அந்த புரட்சி தான் 26ல் உருவாகிட்டு இருக்கு. நீ காசை கொடுத்து கூட்டிட்டு வருவ. அதுக்கு நான் உதாரணம் சொல்லிடுறேன். நாமக்கல்லேருந்து கரூர் வந்துட்டு இருக்காரு அண்ணன், நான் உள்ளே இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காலேஜ் இருக்கு மேடம், மதியம் என்ன நடந்தது? குமாரசாமி காலேஜிலிருந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வருவாங்க. நான் 2 கிலோமீட்டர் பார்க்குறேன். அண்ணன் பார்க்குறாரு, என்னப்பா அங்கேருந்து ஒரு கூட்டம் ஓடி விட்டது, என்னப்பா அது அப்படிங்கிற. ஒட்டுமொத்த காலேஜும் ஓடி வராங்க. அதில் ஃபோனை வேறு எடுத்துகிட்டு வராங்க, கத்தி எடுத்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் நண்பர்களே, இதுதான் மிகப்பெரிய விஷயம். அதில் 5000 பேர்த்துல 3000 போது பெண்கள் ஓடி வராங்க. இதுதான் அரசியல் மாற்றம். நீ சொல்ற நேரு, வேலு, செந்தில் பாலாஜி தூக்கி எறிஞ்சிட்டு இளைஞர்கள் போயிட்டே இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.